அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு சூப்பரான, எலிகன்ட்டான நெட் கிளாத்த வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ வந்து மேம் தான் வந்து உங்களுக்கு இந்த டிசைன பத்திலாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ மேம் வந்து கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டதுனால, அவங்க ஸ்டூடண்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ எப்படி போடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லப் போறேன். பிகினரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ நம்ம எப்படி போட்டிருக்கோம், இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இந்த வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில எப்பவுமே வந்து ஸ்லீவோட அளவு எடுத்துட்டு, இப்போ அந்த ஸ்லீவுக்கு நம்ம எந்த இடத்துல நெட்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு, அந்த இடத்த நம்ம நெட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஸ்லீவ்ல வந்து கீழ கீழ மட்டும் நெட்டு வரும். பாதி நெட்டு வரும், பாதி நார்மல் இதில கிளாத்ல வந்துரும். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, அந்த நெட்ட வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ஜிக்ஸாக்கா இப்போ டிசைன்ஸ் போட போறோம் இதுல. இது ஒரு எலிகன்ட்டான டிசைன்ஸ். இது நீங்க முடிக்கும்போது தான், கடைசியில பார்க்கும்போது தான் தெரியும். இது எப்படி அவுட்ஃபிட் வந்திருக்குன்றது. நீங்க நல்லா பாருங்க. நல்லா பார்த்தா தான் உங்களுக்கு உன்னிப்பா புரியும். பிகினர்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நெட் கிளாத் மேல நம்ம கிளாத் மேல நெட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மேல வந்து நம்ம வந்து இந்த ஜிக்ஸாக் டிசைன் போட்டுட்டு, இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஸ்டோன் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸ்டோன வந்து 1 இன்ச்சு கேப் விட்டு அது ஃபுல்லா வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். சரிங்களா? போட்டுட்டு, இப்போ இந்த டிசைன் தான். இப்போ வந்து ஒரு சீக்வென்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கர்தானா எடுத்து இந்த மாதிரி 3 3ஆ போட்டு டிசைன் போட்டு வரோம். பாருங்க, ஒரு ஸ்டோனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கர்தானாவும் சீக்வென்ஸையும் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸை போட்டுட்ருக்கோம். இது வந்து நீங்கள் ட்ரேசிங்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், ரொம்ப எலிகண்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சூப்பராக பேசியே நீங்கள் எல்லாமே இது பண்ணலாம். நீங்கள் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டாக ஒரு பார்ட்டி வேர் போட்டால் எப்படி இருக்கும், பார்ட்டி வேருக்கு ஒரு யூனிக்காக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை போடலாம். கண்டிப்பாக இது ஒரு ஈஸியான ஒரு ப்ளவுஸாக இருக்குன்றது தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பா பாருங்க ஒரு சீக்வென்ஸு அதுக்கப்புறம் 3 கர்தானா எடுத்துக்கிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி போட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைட்லேருந்து போட்டுட்டு வந்து உள்ளே வந்து லாக் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பேக் சைட்லேருந்து போட்டுட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லாக் பண்ணுவாங்க. அப்படி போடக்கூடாம பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சீக்வென்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த பீட்ஸை விட்டுட்டு பின்பக்கமாக நீங்கள் எப்போவுமே த்ரெட்டில் நாட் போடுங்க. அப்படி நீங்கள் நாட் போடும்போது தான் வந்து அது ஒரு ஃபினிஷிங்காக தெரியும். நிறைய பேர் வந்து பீட்ஸ் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து லாக் போடுவீங்க. அப்படி போடாமல் இப்படி போட்டால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டிசைன் வந்து இப்போது ஃபுல்ஃபில்லாக முடிய போகுது. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வீடியோஸை நம்ம போட்டு காட்ட முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கட் பண்ணி வீடியோஸை போட்டு காட்டுறோம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக இதை போடணும் அப்படின்னா ஒரு நாள் எப்படி இருந்தாலும் 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு நாள் கூட ஆகலாம். ஸ்பீடு பொறுத்து இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அது பொறுத்து தான் இருக்குது. அது ஃபுல்லாக வீடியோ எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாகிடும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோன் வச்சு இந்த சீக்வென்ஸு, இந்த கட் பீட்ஸு இதை போடுறது தான் வந்து இதோட ஒர்க்கே. ஸோ அதனால் நாங்கள் சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறோம். நம்ம இதை வந்து ஒன்று போட்டிருக்கிறத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாகவே போட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ பாருங்கள், அந்த டிசைனில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டோனுக்கு சைடில் நம்ம வந்து சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலி வந்து சில்வர் ஒர்க்கு. நம்ம கஸ்டமர் வந்து சில்வர் கேட்டிருந்ததுனால சில்வர் ஒர்க்கில் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கர்தானா எல்லாமே வந்து சில்வரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில். ஸோ அதில் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த டிசைனே பாருங்கள். இப்போது ஒன்று சிங்கிளாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி தெரியும் எல்லாமே. அந்த ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தான் நம்ம அப்படியே கண்டினியூஸாக எல்லாத்துக்குமே போடுறோம். ஆனால் இது ஒரு டிசைனாக நம்மளுக்கு தெரியுது. இதை நிறைய பேர் வந்து குழப்பிப்பீங்க. இதை எப்படி நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணோம், இது ட்ரேசிங் ஷீட் இருக்கா அப்படிலாம் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேசிங் போட்டு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். அந்த ஒரு ஃப்ளவரை நம்ம ஃபாலோஅப் எடுத்தோம் அப்படின்னா, அது கேப் விட்டு 1 இன்ச்சு கேப் விட்டிங்கனாலே இந்த ஸ்டோன் ஒட்டி இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம்.
அப்போது நம்ம ட்ரேசிங் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒர்க்கெலாம் வந்து யூனிக்கான ஒர்க்லாம் இதெல்லாம் ஒன்று சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் அவர் வந்து நாட் போடுறாரு. பீட்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் லோட் பண்ணிவிட்டு பேக் சைடில் நாட் போடுறாரு. இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை பிகினர்ஸ் நீங்கள் பார்க்குற பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அப்சர்வ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு வரும். சரிங்களா? நம்மக்கிட்ட வந்து நம்ம பவனா ஆரி கிரியேஷனில் வந்து மேடம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸு, ப்ரைடல் டிசைன்ஸு, அந்த மாதிரியான நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரோ சரி எல்லாமே வந்து நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். நீங்கள் அதை ஃபாலோ அப் எடுத்துகிட்டு கூட எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் போடும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய டிசைன்ஸை நீங்கள் வந்து பிஸ்னஸ் மூலியமாகவும் பண்ணலாம். நல்லா பிஸ்னஸ் பண்ணி இதில் வளர்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எதையுமே கஷ்டமாக நினைக்காம நம்ம தைரியமாக இதில் இறங்குனா மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ மற்ற எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு போய் அவங்களுக்கு சேரும். நாங்கள் பாதி டுட்டோரியல் வந்து இதிலேயே எடுக்கிறோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இதை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த டிசைனில் நம்ம வந்து ஏற்கனவே கிளாத்துக்கு மேலே நம்ம வந்து நெட்டை வச்சு தான் வந்து இது ஸ்டிச் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அடியில் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணுறோம். நம்ம வந்து ஜிக்ஸாக்காக போட்டோம்ல, ஜிக்ஸாக் மாடலில் அடியில் இருக்க கிளாத்தை கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு மட்டும் கிளியராக தெரியும். நெட் கிளாத் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு நெட்டு ஒர்க்கு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டிசைனை போட்டுட்டு அதை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து அவுட் கொடுத்துட்டோம். செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட் கொடுத்துட்டு கிளியராக பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு கீழே கரெக்டாக இது நம்ம வந்து அந்த நெட் கிளாத்தை கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு சின்னதாக அந்த சிசர் போய் பட்டாலுமே வந்து அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதை பார்த்து பண்ணணும். ஸோ பிகினர்ஸ் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் டிசைன்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அதுதான் மேம் சொல்கிற மாதிரி தான், மேம் எங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு குழந்தை எப்படி எழுந்து நடக்கிறதுக்கு கஷ்டப்படுமோ, எழுந்து நடந்துடுச்சு அப்படின்னா அது ஓடும், செய்யும், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸ்டார்டிங் கொஞ்சம் நீங்கள் கஷ்டமாக இருக்கும், இதை போடுறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இதை போட உங்களுக்கு அது பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த டிசைனாக இருந்தாலுமே ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல இதை கற்றுக்கணும். சரிங்களா? கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ஃபுல் தைரியம் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். பெண்களுக்கு இன்னும் இது நிறைய கைத்தொழிலை உருவாக்கி விடும் என்பது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள். இந்த நிறைய பெண்கள் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட தான் இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குறது இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்கிற உதவியாக நீங்கள் இதை நினச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் நாங்கள் பாருங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஃபுல்லாகவே நாங்கள் இந்த வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக கொடுக்குறோம்? நாங்கள் போடுற வீடியோவை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்களும் இது எஃபர்ட் போட்டிருக்கோம், பார்க்குறவங்களும் இதனால் வந்து பலன் அடையணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது அது போய் மற்றவங்களுக்கும் போய் சேரும். அது மூலயமா அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், இப்போது அந்த டிசைன் முடிய போகுது. இப்போ வந்து புட்டாஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து
அதில் வந்து புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்ட்டு. புட்டாஸ் கேஃபிட்டு அது ஒரு சென்டரில் ஒரு புட்டாஸு, அது கொஞ்சம் கேஃபிட்டு 2 புட்டாஸு அப்படின்ற மாதிரி புட்டாஸ் போட்டிங்கன்னா அது கிளியர் ஆகிடும். புட்டாஸும் எப்படி நம்ம போட்டோம், முன்னாடி என்ன ஃப்ளவர் போட்டு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் இந்த சீக்வன்ஸு கர்தானா வச்சு 3 லேயர் போட்டு ஒரு புட்டாஸ் போட்டு முடிச்சிட்டோம். சிங்கிள் ஃப்ளவர். நம்ம டபுள் ஃப்ளவர் போட்டு டபுளாக பண்ணோம்ல ஃப்ளவர் மாடலில், இது வந்து சிங்கிளாக போட்டு பண்ணிட்டோம். இப்போ வந்து அங்கே என்ன பண்ணுறோன்னா க்ளூ போடுறோம். க்ளூ போட்டுட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டினோம் தெரியுங்களா ஸ்டார்டிங்கு, அந்த ஸ்டோனை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண உடனே இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டிச் பண்ண உடனே அதை பாருங்கள், அது லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, எலிகண்ட்டாக பக்காவாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.